வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் லவ் மேரேஜ் பெஸ்ட்டா இல்லைனா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்கள் எது பெஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைஃப்பில் எல்லாருக்குமே கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையோட வெற்றியே இருக்குது. இந்த வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று லவ் மேரேஜ், இன்னொன்று அரேஞ்ச் மேரேஜ். நிச்சயிக்கப்பட்ட திருமணம், அதாவது அரேஞ்ச் மேரேஜில் நம்ம சமூகம் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறாங்க. முன்ன பின்ன இருந்தாலும் வரதட்சணை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு ஒரு சில இடங்களில் அதிகமான எதிர்பார்ப்புகளோடு இந்த கல்யாணங்கள் நடக்குது. ஆனாலும் இதை சமூகம் அங்கீகரிக்கிறாங்க. ஆனாலும் காதல் திருமணம் அப்படிங்கிறது இன்னும் நம்மளுடைய சமூகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆணோ பெண்ணோ லவ் பண்ணாலே அது ஒரு பெரிய கொலை குற்றம் மாதிரி பார்க்குறாங்க. அதை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு தான் எல்லாருக்குமே வந்துடுது. காதல் திருமணங்களில் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அதே இது நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறவங்கள நம்ம திருமணம் பண்ணுறோம். காதல் திருமணங்களில் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சுமூகமாக நடத்த முடியுமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிற கான்செப்டுக்கே போகிறாங்க. ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவரை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக கல்யாணம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சமூகத்தோட எண்ணம். இந்த மாதிரி வழக்கம் இப்போ இருக்கிறதுனால தான் விவாகரத்துகளும் அதிகமாகிடுது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. இதனால தான் விவாகரத்து வழக்குகளும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கிறான். நிறைய பேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கலாம். நீங்கள் எப்படி கல்யாணம் முடிச்சிருந்தாலும் சரி, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிகபட்ச ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.